சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முன்னாள் ராணுவ வீரரின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார், பைக்குகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நடராஜன் இணைகிறார். நடராஜன், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நடுப்பட்டி ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியினுடைய உதவியாளராக நீண்ட நாளாக இருந்து வருகிறார். இவருடைய வீட்டின் அருகே இருப்பவர் ரமேஷ். அவர் முன்னாள் ராணுவ வீரர். இவருடைய வீட்டில் நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு திடீரென சத்தம் கேட்டபோது வெளியே வந்து பார்த்தபோது முன்னால் நிறுத்தி வைத்திருந்த 2 மோட்டார் பைக், ஒரு கார் ஆகியவை முற்றிலுமாக எரிந்து சேதமானது. அணைக்க முற்பட்டுள்ளார். அணைக்க முடியாததால் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து காரையாம்பட்டி தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைத்துள்ளனர். தொடர்ந்து இதில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. இது குறித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ரமேஷ் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின்படி போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நிலப்பிரச்சனையில் முன்விரோதம் காரணமாக அவர்கள் தீ வைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் புகார் கொடுத்துள்ளதால் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி நடராஜன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.